அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப ஸ்பெஷலான டாபிக். மேஷம், கன்னி. மேஷராசி மேஷ இலக்கணம், கன்னி ராசி கன்னி இலக்கணம். மேஷத்துக்கு ஒரு எதிரி ஸ்தானமாக வரும் கன்னி. கன்னிக்கு மேஷம் அஷ்டமஸ்தானமாக வரும். அதாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்க குறிக்கக்கூடிய ஸ்தானமாக வரும். எப்பவுமே மேஷமும் கன்னியும் ஒத்து வராதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மேஷம் நெருப்பு, கன்னி பார்த்திங்கன்னா நிலத்தை குறிக்கக்கூடியது. ஆனால் அது புத்தி. இது கத்தி, இது புத்தி. மேஷம் கத்தி, கன்னி புத்தி. புத்தியை தான் பயன்படுத்துவாங்க கன்னி ராசி கன்னி இலக்கணக்காரங்க. இது மேஷராசி மேஷ இலக்கணக்காரங்க டக்குன்னு எமோஷனாக பேசிடுவாங்க. ஸோ இந்த ஒரு மைனஸான நிலையை ப்ளஸ்ஸாகவும் பார்க்கலாம். சிலருடைய ஜாதக அமைப்பில் புதனும் செவ்வாயும் கூடி இருக்கும்போது இந்த அமைப்பில் இருக்கிறவங்க க்ளோஸாக இருப்பாங்க. இது ஒரு பொதுவான விதி தான். ஆனால் இந்த அமைப்பில் இப்போ கோச்சர ரீதியாக நண்பர்களோ உறவுகளோ யாராவது ஒன்றிணைகிறாங்க, என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும்? ஒரு 5 விதமான மாற்றங்கள் ஏற்படும். இப்போ பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ண போகிறாங்கன்னா கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏதாவது ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை நோக்கி ஒரு செயலை செய்கிறாங்க, அதாவது ஒரு பெரிய வருமானத்தை நோக்கி. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது இல்லை, புத்தி தான் இன்வெஸ்ட்மெண்ட்டு. செயலில் இருக்கக்கூடியவங்க மேஷம், புத்தியை ஃபுல்லாக கன்னி யூஸ் பண்ணுறாங்க, செயலில் எல்லாமே மேஷம் யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன். கண்டிப்பாக மேஷம் கன்னியோட அந்த காம்பினேஷனை சக்ஸஸ் கொடுத்துரும். ஆனால் அதுக்காக ஒரு தப்பான, ரொம்ப இல்லீகலான ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயம் வந்தால் அது அப்படியே ஆப்போசிட்டில் ரியாக்ட் பண்ணும். ஏன்னா கன்னிக்கும் கண்டக சனி இருக்குது, மேஷத்துக்கும் விரய சனி இருக்குது. இது ஒரு பொதுவான விதி. அதுக்காக உடனே நெகட்டிவாக நடந்துருவோம் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஸோ இதோடைய பேட்டர்னில் செவ்வாய் புதனுடைய காம்பினேஷனில் செவ்வாய் மேஷம் முருகப்பெருமானை வழிபடுவது அவர்களுக்கு ஆயுள் ஸ்தானம், உயிர் ஸ்தானம் பலமாயிடும். கன்னிக்கு பெருமாளை வழிபடுவதும் உயிர் ஸ்தானமும் தொழில் ஸ்தானமும் பலமாயிடும். இப்போ கோச்சாரத்தில் மேஷத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு புதன், ஆனால் கன்னிக்கு அது 2வது இடத்துல இருக்கிறார். ஸோ 2 பேருக்குமே அது பாசிட்டிவ் இருக்குது. மேஷத்தை பொறுத்த வரைக்கும் கடனை முழுமையாக அடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பேச்சாலேயே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு கன்னிக்கு ஏற்படும். அதாவது முக்கியமாக ஒரு பேங்க் எக்ஸாம் எழுதுகிறாங்க, ஒரு எக்ஸாம் எழுதுனாலே அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு எல்லா விஷயங்களுமே மேஷத்துக்கும் கன்னிக்குமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ ரொம்ப நாளாக இந்த ஒரு வேலை கிடச்சின்னா என் வாழ்க்கையே மாறிடுமே, ஒரு கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ஒரு கவர்மெண்ட் சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், நம்பிக்கையை கொடுக்கும். கண்டிப்பாக அதாவது இதெல்லாம் நடக்காதா, இதெல்லாம் கிடைக்காதா அப்படின்னு ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருக்கிற விஷயம் நடக்கும், கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக மேஷத்துக்கும் கன்னிக்குமே சரி, போராட்டங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, இதெல்லாம் ஒரு விடுங்க. ஆனால் அந்த பணமே இப்போ வந்துடும். அவன்லாம் காசே கொடுக்க மாட்டான் அப்படின்னு ஊரே சொல்லிகிட்ருக்கோம், அந்த நபர் உங்களுக்கு கொடுத்துட்டு போவார். உங்கள் லைஃப்பில் இப்படி ஒரு விஷயம் இருக்கலாம், நம்மளாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை பணம். அவன் பின்னாடி அரசியல் பலம் இருக்குது, அரசாங்க பலம் இருக்குது, நண்பர்கள் பலம் இருக்குது. சில பேர் இதனாலே கேட்குறதுக்கு பயந்துக்கிட்டு கூட இருப்பாங்க. அவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக அந்த பணத்தை பெற்றுவிட முடியும். அந்த பணத்தை நிச்சயமாக சுலபமாக பெற்றுவிட முடியும். இதுக்கு முதல் தரமாக இருக்கக்கூடியது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சிவன் வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையிலும் திங்கக்கிழமையிலையும், ஞாயிறு திங்கள் சூரியன் சந்திரனுடைய நிலை பாசிட்டிவ் நிலையை கொடுக்கும். கன்னியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ மேஷம் கன்னி இந்த காம்பினேஷனில் பொதுவான தெய்வங்க வழிபாடில் காவல் தெய்வத்தை வழிபடுவது மிக சிறப்பான பலனை கொடுக்கும். குலதெய்வத்தை வழிபடுவது மிக சிறப்பான பலனை கொடுக்கும். அந்த விதத்தில் மேஷத்துக்கும் சரி கன்னிக்கும் கருப்பசாமி, ஐனரப்பன் இதுமாரி காவல் தெய்வத்தை வழிபடும்போது அந்த தெய்வத்திட்ட உரிமையாக கேளுங்க. மிக முக்கியமாக அன்னதானமாக ஒரு 5 நபர்களுக்கு அன்னதானம் பண்ணுங்கள். அன்னதானம் பண்ணும்போது உங்களுக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆக்டிவேட் ஆகிடும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க தொடங்கிடும். மிக முக்கியமாக
சிவன் கோயிலுக்கு சென்று நீங்கள் வரும்போது, வெளியில் வரும்போது முடிந்தவரை அன்னதானம் செய்யுங்கள். அது வந்து ஒரு பிஸ்கெட்டாக இருக்கலாம், ஒரு டிஃபனாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு செயலை நீங்கள் கொடுக்கும்போது வெறும் கையோடு நீங்கள் வாங்க. ஒரு 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 நூறுரூவா, இல்லை ஒரு ஐநூறுரூவா, ஒரு ஆயிரரூவா. ஸோ அது உங்களுடைய பட்ஜெட்டை பொறுத்து. அந்த காசோடு போகிறீங்க, அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வெறும் கையோடு வாங்க. இது வந்து சிவன் கோயிலுக்கு மட்டும். அதுக்கப்புறம் மேஷத்துக்கு பாருங்கள், முதல் குழந்தை ஸ்தானம் அதிர்ஷ்டமாயிடும், காதல் வெற்றி ஆகிடும். கன்னிக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும், வெளிநாட்டு வாழ்க்கை அமையும். மிக முக்கியமாக முன்னோர்களோட ஆசீர்வாதங்கள் பெற்றிடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். முன்ஜென்மத்தில் செய்த கர்ம வினைகள், சில வலிகள், வேதனைகள், எதிர்மறையான சூழ்நிலைகள், ஒருவேளை இந்த தவறை செஞ்சிட்டோமோ அப்படின்னு குற்ற உணர்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த தாக்கங்கள், தன்மைகள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு ஃபுல்லாக பாசிட்டிவில் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். அடுத்தது தாங்க ரொம்ப முக்கியமானது, ரைட்டிங். நான் ஏற்கனவே மேஷத்துக்கு சொல்லியிருந்தாலும் திரும்பி சொல்கிறேன், ரைட்டிங் வந்து பண்ணுங்கள். ரைட்டிங் பண்ணும்போது முன்னோர்களை நினச்சிக்கிங்க, முருகரை நினச்சிக்கிங்க. மேஷத்தை பொறுத்த வரைக்கும், கன்னியை பொறுத்த வரைக்கும் முன்னோர்கள் நினைக்கணும், பெருமாள் நினைவு பண்ணுங்கள். மேஷத்துக்கு முருகர், முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். கன்னியை பொறுத்த வரைக்கும் பெருமாள், முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். முழு மனதோடு அதை எழுதுங்க. அந்த எழுதும்போது சிறப்பான நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் பார்க்காத மிகப்பெரிய உச்சபட்ச சந்தோஷம், மிகப்பெரிய உச்சபட்ச உயர்வான வாழ்க்கை, அதை அடைவதற்கான வாய்ப்புகளும் வழிகளும் இறைவன் உங்களுக்கு பிரகாசமாக ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். 4ஆம் பாவமாக இருக்கக்கூடிய சந்திரனும், கன்னிக்கு 4ஆம் பாவமாக இருக்கக்கூடிய குருவும், குரு சந்திரனுடைய நிலை, சந்திரன் குருவுடைய நட்சத்திரத்துக்கு பயணிக்கிறார். குரு சந்திரனுடைய வீட்டுக்கே அதிசாரமாக வரப்போகிறார் 18/10/2025 பிறகு. எதிர்பாராத நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் வெளிநாட்டு யோக வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பை மேஷத்துக்கு கொடுக்கும். கன்னிக்கு 2வது திருமண வாழ்க்கையை அமைத்து கொடுக்கும். சில பேருக்கு மேரேஜ் ஆகி டைவர்ஸ் ஆகிருக்கலாம். 2வது திருமண வாழ்க்கை, மூத்த சகோதரர், சித்தப்பா, பங்காளி அவர்கள் பெரிய பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இது நாள் வரை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தடைகள், வலிகள், வேதனைகள், அது அனைத்து விஷயங்களையும் முழுமையாக முறியடித்து யோகமான வாழ்க்கைக்குள் நீங்கள் வருவீர்கள். இதில் முதல் விஷயம், கேதுவுடைய தன்மை கன்னிக்கு 12லும் மேஷத்துக்கு 5லும், மனசு ஸ்தானம் விரயஸ்தானத்தில் தொடர்பு பெற்றிருக்கும் போது ஏதோ ஒரு பயம், ஏதோ ஒரு வருத்தங்கள் இது வந்து சூழ்ந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த வருத்தம், பயத்தை ஏற்படுத்திக்காமல் எழுத்து வடிவத்தில் எழுதுங்கள். எழுத்து வடிவத்தில் எழுதும்போது உங்களுக்கு 100% நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுத்துடும். எழுத்து வடிவத்தில் எழுதும்போது 100% நல்ல பலனை கொடுக்கும். அந்த எழுத்து வடிவம் எப்படி இருக்குன்னா, ஒரு மேஷமோ ஒரு கன்னியோ இவங்க யாராவது பணம் கொடுக்கறதா இருக்கலாம், இல்லை ஏமாற்றம் அடைஞ்சிருக்கலாம், ஏதோ ஒரு நல்ல விஷயம் அவங்கள்ட்ட வந்து நடக்கணுன்ற ஒரு தாட் இருந்ததுன்னா அவர்களை பற்றி பாசிட்டிவாக 2 நிமிடம் நினையுங்கள். அவர் நல்லா இருக்க வேண்டும், அவர் சந்தோஷமாக இருக்க வேண்டும், நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறேன், நான் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க போகிறேன், மகிழ்ச்சியாக இருக்க போகிறேன், நிறைய பேருக்கு நல்லதை செய்ய போகிறேன். இங்கே பிரபஞ்சம் உங்களால் ஒரு 100 பேருக்கு மாற்றம் நிகழுன்ற ஒரு வார்த்தையை நீங்களே சொல்லும்போது, இதுக்காகவாவது பிரபஞ்சம் இந்த நபரை ஜெயிக்க வைக்கணும், அந்த 100 பேர் நல்லதை செய்ய வைக்கணும்னு பிரபஞ்சம் முடிவு செய்யும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மிராக்கள் ஆன விஷயங்கள் அனைத்துமே நீங்கள் ஆழமாக யோசித்த விஷயங்கள். இந்த மாதிரியான ஒரு பெண்ணை சந்திக்க வேண்டும், இந்த மாதிரி ஒரு ஆணை சந்திக்க வேண்டும், காதலனாக, காதலியாக, மனைவியாக, கணவராக, இந்த ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கும்போது அந்த ஏக்கம், ஆசைகள் அனைத்தையும் சுலபமாக நிறைவேற்றி கொடுத்துவிடும். அந்த சுலபமாக ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கும்போது உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். அடுத்த கட்டத்தை நோக்கி போவீர்கள். உயர்வான மனிதர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உயர்ந்த சிந்தனையை நோக்கி போவீர்கள். இப்போ ராகு கன்னிக்கு 6ல் இருப்பது யோகம். இதே மேஷத்துக்கு 11ல் இருப்பது பெரும் லாபத்தை கொடுக்கும். ரிஷபத்திலே மேஷத்துக்கு அது 11ஆம் இடம். அப்புறம் 11ஆம் இடம்ன்றது பெரிய லாபம். அது வந்து கும்பமனை.
அங்கே சதய நட்சத்திரம் இருக்கும். அந்த ராகு நட்சத்திரத்துக்கு என்ட்ராகும்போது ராகு வலிமை பெறுவார். 11ஆம் இடம் மேஷத்துக்கு பெரிய பணமும் கன்னிக்கு நல்ல வேலை வாய்ப்பும் சிறப்பாக அமைத்து கொடுத்து விடும். ஒரே இடத்தில் வேலை செய்யக்கூடியவர்கள் இரு துருவமாக கருத்து மோதல் இருந்தாலும் இருவரும் ஒன்று சேர்ந்து விடுவீர்கள். அது அண்ணனாக, தம்பியாக, காதலனாக, காதலியாக, கணவராக, மனைவியாக, இப்படி எந்த ஒரு உறவுகள், மாமா, தம்பி, அண்ணன், சித்தப்பா, இப்படி எந்த உறவுகளும் ஒற்றுமை சேர்ந்து அவர்கள் உயர்வான வாழ்க்கையை நோக்கி போவார்கள். அவர்களுடைய கனவுகள் நிறைவேற்றி கொடுக்கும். அந்த கனவு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா இங்கே கனவு காண்ற விஷயங்கள் எல்லாமே பெரிதாக இருக்கிறது. இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, சந்தேக உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா மிகப்பெரிய சாதனை நோக்கி போகும்போது சந்தேக உணர்வு ஒன்று இருக்கும்போது அந்த சந்தேக உணர்வு உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி போகாமல் வீழ்ச்சியை நோக்கி வர வைக்கும். அந்த வீழ்ச்சின்றது எதிர்மறையான வலை, எதிர்மறையான சிந்தனை, எதிர்மறையான விஷயத்துக்குள் உங்களை கொண்டு செல்லும் போது வீழ்ச்சி, வலிகள், வேதனைகள், அனைத்து விஷயங்களையும் நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிகப்பெரிய யோகமும் செல்வமான வாழ்க்கை, சந்தோஷமான விஷயங்கள், யோகமான விஷயங்கள் அனைத்தையும் உங்களிடம் இறைவன் கொடுக்க தயாராக இருக்கிறார். உங்களுக்கு வெளிநாட்டு யோக வாழ்க்கை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குருவின் அதிசார பயிற்சி 9ஆம் பார்வையால் மீனத்தையே பார்க்கிறார். காலபுருஷ தத்துவத்துக்கு 12வது வீட்டையும் பார்க்கிறார். நிறைய பேர் வெளிநாட்டு சம்பந்தமான முயற்சி மேற்கொள்ளும் போது அவர்களுக்கெல்லாம் வெளிநாட்டு யோக வாழ்க்கை. குருவுடைய அதிசார பெயர்ச்சி 12ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, 12ஆம் இடத்தை பார்ப்பது. வலிமையான மனிதர்கள், வலிமையான விஷயங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்க போது இனி உங்கள் வாழ்க்கையில் உயர்வான விஷயங்களை பெறப்போகிறீர்கள். நீங்கள் இனி எல்லாமே நல்ல விஷயங்கள் தாங்க உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள், எழுதிவிட்டு உங்களுக்கு ஃபோனில் சொல்கிறேன். இந்த சேனல் தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அடுத்தடுத்து நடக்கப் போகிறது நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள் நிகழப்போகிறது.